ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கீங்களா? எங்க பண்ணணும், எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு தெரியாம இருக்கீங்களா? சோ அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்ப நம்ம சொல்ற இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், உங்க ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸை உங்களால அச்சீவ் பண்ண முடியும். சோ அது என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது ஃபுல் டீடைல்ஸா பார்க்கலாம். இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்களோட தற்போதைய நிதி நிலைமையை நீங்க அனலைஸ் பண்ணணும். சோ உங்களோட மற்ற வருமானம்லாம் என்னென்ன, சோ எவ்வளவு செலவு பண்றீங்க, கடன் எவ்வளவு நீங்க கட்டுறீங்க, சோ இதெல்லாம் பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க, உங்ககிட்ட எவ்வளவு அமௌண்ட் நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க, அதுல இருந்து எவ்வளவு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களால ஒரு 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனா அந்த இடத்துல நீங்க 2000 ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, சோ நீங்க அந்த 2000 ரூபாவை லாங் டேர்ம்க்கு எடுத்துட்டு போறதுக்கும் 5000 ரூபாவை லாங் டேர்ம்க்கு எடுத்துட்டு போறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அமௌண்ட் நீங்க அதிகமா இன்வெஸ்ட் பண்ண உங்களோட ரிட்டர்ன்ஸும் அதிகமா இருக்கும். சோ அதனாலதான் இது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணிட்டு நீங்க தெளிவா டெசிஷன் எடுக்க முடியும். ஸ்டெப் 2, எதுக்காக நம்ம முதலீடு பண்ணணும்? இப்ப ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பொருளாதார தேவையெல்லாம் இருக்கும். சோ அதுக்கேற்ற மாதிரி உங்க பினான்சியல் பிளானிங்கை நீங்க பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம்ல சோ உங்களுக்கு என்ன நீடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பினான்சியல் கோல் பிளான் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ஷார்ட் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு போன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, இல்ல பைக் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, சோ ஷார்ட் டேர்ம் பீரியட் ஒரு 3 இயர்ஸ்க்குள்ள நீங்க பிளான் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். இதுல லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, இப்ப உங்க சைல்ட் எஜுகேஷனுக்காகவோ இல்ல உங்களோட மேரேஜுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிளான் பண்றீங்கன்னா, சோ நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி எதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டெப் 3, எதுல முதலீடு செய்யணும்? சோ இது ஒவ்வொருத்தருக்கும் டிஃபரெண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யங்ஸ்டர்ஸ்ல இப்ப இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, சோ அவங்க ரிஸ்க் எடுக்கலாம். சோ ரிஸ்க் இருக்கிற ஃபண்ட்ல அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். சோ அதுல ஹை ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கறவங்க அதவங்களா இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதே ஓல்ட் ஏஜ் பீப்புள் எடுத்துக்காங்க. இப்போ ஒரு 40 வயசு ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 10 வருஷத்துல நான் ரிட்டையர் ஆகுறேன், சோ எனக்கு ரிட்டையர்மெண்ட்காக ஒரு அமௌண்ட் வேணும் அப்படிங்கும்போது சோ அவங்களுக்கு போய் நம்ம ஹை ரிஸ்க் இருக்கிற ஃபண்டை ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். சோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணுவோம். சோ அதை நீங்க பார்த்து கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் ஸ்டெப் 4 பாத்தீங்கன்னா டைவர்சிபிகேஷன். சோ நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரே ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாம ஒரு 2-3 ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ஒரு 6000 இருக்கு, அந்த 6000ஐயும் ஒரே ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாம ஒரு ஃபண்ட்ல 2000 இந்த மாதிரி செப்பரேட்டா பிரிச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது, இப்போ ஒரு ஃபண்ட் உங்களுக்கு மார்க்கெட் கீழே போச்சுன்னா கூட இன்னொரு ஃபண்ட்ல உங்களுக்கு growth அதிகமா இருக்கும். சோ அதனாலதான் எப்பவுமே டைவர்சிபிகேஷன் நம்ம கண்டிப்பா பண்ணணும். சோ அடுத்து சூஸ் ரைட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நீங்களா ஒரு கூகுள்ல ஒரு ஃபண்டை பார்த்துட்டு இது நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கறக்காக அந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாம சோ உங்களோட பினான்சியல் அட்வைசரை நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சோ உங்களுக்கு ஏதாவது ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், இல்ல அந்த மியூச்சுவல் ஃபண்டை பத்தி ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா சோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்திருக்கோம், அப்படி இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க. சோ உங்களுக்கான ஃபுல் கைட் நாங்க பண்ணுவோம்.